ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மந்தி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்தி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அதை மாதிரி நம்ம போட்டு வந்து வாங்கிக்கலாம். இப்போ இதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் மசாலா வந்து உள்ளே இறங்கும். இதே போல் எல்லா சிக்கனுக்கும் இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இப்போ எல்லா சிக்கனுக்கும் இந்த மாதிரி நம்ம கோடு வந்து போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் 2 கப் அரிசி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மெஷரிங் கப்பில் வந்து நான் 2 கப் வந்து எடுத்துக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கனும் 1/2 கிலோ ரைஸும் வந்து எடுத்துக்கிறேன். ரைஸ் வந்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். வந்து கழுவியாச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மந்திக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். அது வந்து பாத்திரம் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து ரொம்ப நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணணும். இதோடைய ஸ்மெல்லு நல்லா வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நான் மொத்தமாக போட்டு வறுக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மொத்தமாகவே போட்டுட்டேன். இப்போ நிறைய செய்கிறோன்னா தனித்தனியாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஜாதிக்காய் அது வந்து ரொம்ப கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். இதோடைய ஸ்மெல்லு நல்லா வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். இப்போ இது வந்து நல்லா ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நல்லாவும் வரப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். பாத்திரத்தோடு வச்சா இன்னும் கொஞ்சம் கருகி போயிடும். அதனால் இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது வந்து ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். பூண்டு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா இருந்து 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நம்ம வறுத்து தான் அரைச்சோம். அதோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எண்ணெயில் வதக்கிடலாம். மசாலாலாம் சேர்க்கும்போது அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்க்கணும். இல்லைன்னா கருகி போயிடும். நம்ம தண்ணி வந்து சேர்த்துலாம். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். நம்ம 3 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா வந்து உப்பு சேர்ப்போம். ஏன்னா சிக்கனை போட்டு சேர்க்கும்போது சிக்கன் வந்து பாதி உப்பு வந்து எடுத்துக்கும். அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது மூடி வரட்டும். சிக்கன் வந்து அரை பாகத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு வந்து பார்த்துடலாம். சிக்கனுடைய கலர்லாம் மாறி இருக்கு. நல்லா ஆஃப் குக்காக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு காஞ்ச லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். காஞ்ச லெமன் இல்லாட்டி நம்ம பச்சை லெமன் கூட சேர்த்துக்கலாம். ஜூஸை மட்டும் எடுத்துட்டு அதோடைய தொலியை மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காஞ்ச லெமன் இருக்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். இப்போ தண்ணி வந்து இருக்காச்சு. அரிசி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அரிசிக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். அப்போ தான் கரெக்டான லெவலில் வந்து இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குது தண்ணி. இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து குடிச்சு பார்த்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ அது வந்து அரிசி வந்து வேகட்டும். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து பொரிக்கணும். அதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்தா பொடியை வந்து சேர்த்துடலாம். இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன லெமன் வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து இந்த மசாலாவில் பரட்டி எடுத்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம கீறி விட்ட எல்லாத்தையும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் தடவி வச்சுட்டு வந்துடுறேன். எல்லா சிக்கன்லேயும் நம்ம வந்து மசாலா வந்து தடவியாச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். மசாலா வந்து நல்லா உள்ளே போகட்டும். ரைஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். ரைஸ் வந்து பாதி அளவுக்கு குக் ஆயிடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சிடலாம். தம் ஆகி வரட்டும். இல்லைன்னா நம்ம தம்மு வேணாலும் தம்மு வந்து போட்டுக்கலாம். சோறு தண்ணி சரிசமமாக ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தம்மு வந்து போட்டுக்கலாம். நான் தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று அடியில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை தூக்கி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு தம்மில் வந்து கிடக்கட்டும். நம்ம அது கடையில் சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நிறையாலாம் ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம பரட்டி வச்சிருந்தா சிக்கனை வந்து போட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். சிக்கன் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். சிக்கன் வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கணும். எல்லா பக்கமே வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ரைஸில் வந்து வச்சிடலாம். ரைஸில் வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம வந்து பொரிச்சிடலாம். ரைஸும் கொஞ்சம் வெந்துருச்சு. கொஞ்சம் ஆனால் தண்ணியாக இருக்குது. அதனால கொஞ்சம் நேரம் தம்மிலே அப்படியே இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ரைஸ் கூட வச்சிடலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் இப்படி ரைஸ் கூட வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம கரண்டி விட்டு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. நமக்கு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து போடணும். அதுக்கு நான் வந்து தேங்காயோடைய ஓடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நெருப்பில் காட்டி நம்ம கங்கம் வந்து ஆக்கி எடுத்துடலாம். அதுக்கு இடையில கேப்பில் நம்ம மயோனஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டையை மட்டும் ஃபஸ்ட் அடிச்சுக்கலாம். அடிச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். இதை வந்து அரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஸ்லோவாக தான் வச்சு அடிக்கணும். ரொம்ப வந்து ஹையில் வச்சு அடிக்கக்கூடாது. நான் 1 ஸ்பூனில் தான் வச்சு அடிக்கிறேன். பாருங்க, நமக்கு மயோனைஸும் சூப்பராக தயாராகிடுச்சு. வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு வந்து லெமன் வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து தான் லெமன் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 4 ட்ராப்ஸ் மட்டும் விட்டால் போதும். லெமன் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மயோனைஸும் சூப்பராக தயாராகிடுச்சு. இன்னும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நமக்கு கங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை உள்ள பாத்திரத்தில் வச்சிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம அப்படியே மூடிடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நமக்கு ரைஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நமக்கு சூப்பராக மந்தி தயாராகிடுச்சு. கூடவே வெங்காயம் பச்சடியும் மயோனைஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.